ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் நேம் என்னான்னு பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் கேன் பி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மாடல் வெர்ப் ஃப்ரேஸ். எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கேன் அப்படின்னா இட் இஸ் எ மாடல் வெர்ப். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மாடல் வெர்ப். அண்ட் தென் கேன் அப்படின்றது வந்து தமிழ் மீனிங் எப்படின்னு வரும்னு பார்த்தீங்கன்னா முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற இடத்துலையும் சொல்லலாம். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நீ போகலாம். ஓகேங்களா? ஸோ யூ கேன் கோ, அங்கே வந்து நம்ம கேன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட தமிழ் மீனிங் எண்டில் எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நீ போகலாம். ஓகேங்களா? ஸோ நீ வரலாம். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம வந்து கேன் வச்சு பேசலாம். அப்போது நம்ம கேன் யூஸ் பண்ணும் பொழுது முடியும் அந்த லாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு டோன் நம்ம மறக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த நியூ லேர்னிங். ஸோ நான் இது வந்து நியூஸ்க்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், கீழே பி அப்படின்றது வந்து இட் இஸ் எ மெயின் வர்ப். ஓகேங்களா? ஸோ இது வந்து V1 வர்பு. ஆனால் நம்ம இது வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் பக்கத்தில் போட முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து ஆம், இஸ், ஆர் அப்படின்ற ஒரு 3 வர்ப் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும். நான் நியூவர்ஸ்க்காக இதை சொல்கிறேன். அப்போது பிக்குள்ளே வந்து ஆம், இஸ், ஆர் அப்படின்ற ஒரு 3 வர்ப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட தமிழ் மீனிங் வந்து இரு. ஓகேங்களா? ஸோ இந்த கேன் பி இது ரெண்டுமே சேரும் பொழுது நம்மளுக்கு எப்படி தமிழ் மீனிங் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி வரும்? பி அப்படின்னா இரு. ஓகேங்களா? ஸோ அப்போ கேன் அப்படின்னா எப்படி வரும்? ஸோ நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கேன் அப்படின்னா முடியும், லாம். ஓகேங்களா? ஸோ பி அப்படின்றது வந்து இரு. ஓகே, ஸோ இதுதான் இதோட தமிழ் மீனிங். அதோட அர்த்தம் பாருங்கள் எப்படி வரும்னா பி ப்ளஸ் கேன் ஆட் ஆகும்பொழுது இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பி அப்படின்றது இரு, கேன் அப்படின்றது முடியும். அப்போது இருக்க முடியும். ஓகேங்களா? கேனோட இன்னொரு மீனிங் லாம். ஓகேங்களா? ஸோ அப்போது இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேன் பி வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுருக்கோம். ஸோ இதோட தமிழில் எப்படி மீனிங் வரும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு பாருங்கள், அவள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்போது அது வந்து அவளோட ஸ்டேட்டஸை சொல்லுது. ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்கள், அவன் ஒரு ஆசிரியராக இருக்க முடியும் அல்லது வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டே பை டே கான்வர்சேஷன் நம்ம எதுக்கு சூட்டபுளாக இருக்கோ ஸோ அந்த இருக்க முடியும் அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லை இருக்கலாம் அப்படின்றத போட்டுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த 1 or 2 ஸ்லைட்லேயே வந்து நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த டாபிக் வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கேனோட யூசேஜஸ் பார்த்தீங்கன்னா கேனோட தமிழ் மீனிங் வந்து முடியும் அல்லது வந்து லாம். ஓகேங்களா? ஸோ அதில் முடியும். அது கூட வந்து நம்ம வந்து பி அப்படின்றத ஆட் பண்ணும் பொழுது அதோட மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இருக்க முடியும். ஓகேங்களா? அல்லது வந்து இருக்கலாம் இப்படின்னு வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த டாபிக் வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். மேலே பாருங்கள், கேன் பி அப்படின்றது வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு சென்டென்ஸ்லேயும் வந்து நம்ம பி வர்ப் ஆட் பண்ணும் பொழுது அது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸை தான் சொல்லும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நியூ வேர்ட்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இதில் நம்ம பி வர்ப்ஸே ஆட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அது எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரெசன்ட் பி வர்ப்ஸ் வந்து எதெங்கங்க இருக்குது? ஆம், இஸ், ஆர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பி. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த கேன் பி அப்படின்றது வந்து இந்த சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸை சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அந்த சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸ் எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு சப்ஜெக்ட் வரணும் ப்ளஸ் ஒரு கேன் பி ப்ளஸ் ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ அவள் மிகவும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றது வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஷி கேன் பி எக்ஸசிவ்லி ஹாப்பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த எக்ஸசிவ்லி அப்படின்றது வந்து அட்வர்ப். ஓகேங்களா? ஸோ இது வந்து நியூ லேர்னிங், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஷி கேன் பி அப்படின்றது வந்து ஷி அப்படின்றது வந்து அவள், கேன் பி அப்படின்றதோட தமிழ் மீனிங்னா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவள் இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? சந்தோஷமாக. ஓகேங்களா? எக்ஸசிவ்லி ஹாப்பி அப்படி இல்லைன்னா டூ ஹாப்பி. ஓகேங்களா? TOO டூ ஹாப்பி அப்படின்னு நம்ம போடும்பொழுது ஸோ அதோட ஸ்டேட்டஸாக சொல்லுது. அந்த அவள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல வந்து இந்த கேன் பி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எல்லாமே வந்து எதை வச்சு டிபெண்ட் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே பை டே கான்வர்சேஷனில் வந்து நம்ம தமிழில் எந்த மாதிரி சென்டென்ஸ் பேசுகிறோமோ ஸோ அதுக்கான நம்ம வெர்பை தான் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரெண்டாவது பாருங்கள், அவர்கள் சோகமாக இருக்கலாம். சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீ போய் பாரு, அவங்க கண்டிப்பாக வந்து சோகமாக இருப்பாங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்படின்றதோட வேர்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா தே.
ஓகேங்களா. ஸோ இருக்கலாம் அப்படின்றது வந்து கேன் பி. ஓகேங்களா. ஸோ எப்படி இருக்கலாம்? சோகமாக. அப்போது வந்து சேட். அப்போது தே கேன் பி சேட். ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். நான் ஒன் மோர் டைம் வந்து ரீட் பண்ணுறேன். அவர்கள் சோகமாக இருக்கலாம். ஸோ அவங்க எப்படி வேணா இருக்கலாம். நம்ம சொல்கிறது எப்படி சொல்கிறோம்? அவங்க வந்து சோகமாக இருக்கலாம். அப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் அது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ ஸ்டேட்டஸ்ன்னு வந்தாவே நம்ம பி வெர்ப் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. தே கேன் பி சேட். ஓகேங்களா. ஸோ அதுதான் அவளோட ஸ்டேட்டஸ். ஓகேங்களா. நம்ம இந்த பி மட்டும் சேர்த்தோம்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அவர்கள் வந்து பதட்டமாக சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கலாம். இது வந்து கேன். அவன் வந்து பதட்டமாக இருக்கிறான் அப்படின்றப்போ அங்கே தான் நம்ம வந்து டிஃபென்ஸ் ஆஃப் ஆன் சப்ஜெக்ட் போடுறோம். எப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பதட்டமாக இருக்கிறான் அப்படின்னா அப்போ வந்து ஹேமிஸ் ஆர் உள்ள இன்க்ளூட் ஆகுது. அப்போ அவன் அப்படின்றது வந்து இஸ் கேட்டகரியில் வரும். அப்போது ஹீ இஸ் எ லிட்டில் பிட் நர்வஸ். ஓகேங்களா. ஸோ அது வந்து டைரெக்டாக பி வெர்ப் வந்து உள்ளே போடுறோம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து இருக்கிறான், இது வந்து இருக்கலாம். ஓகேங்களா. கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அவன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கலாம் அப்படின்னா ஹி கேன் பி எ லிட்டில். ஓகேங்களா. நர்வஸ். எ லிட்டில் அப்படின்னா கொஞ்சமாக. ஓகேங்களா. ஸோ அவன் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்கலாம். சொல்லுவோம் பார்த்தீங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து அவங்க வந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவோம்? ஸோ அவங்க வந்து பதட்டமாகிட்டு இருப்பாங்க, பயந்துட்டு இருப்பாங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த டோன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஹீ கேன் பி அ லிட்டில் நர்வஸ். நர்வஸ் அப்படின்னு வந்து பதட்டமாக. ஸோ ஓகேங்களா. ஸோ மேலே அப்ஜெக்டிவ் நான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்கேன். அப்ஜெக்டிவ்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, அது வந்து சப்ஜெக்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஆல்சோ வந்து பி வெர்ப்ஸும் வந்து சப்ஜெக்டை தான் டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ரெண்டு அப்போது நம்ம வந்து எதனா வந்து சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அது வந்து அட்ஜெக்டிவ். ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து நான் கம்பல்சரி பி வெர்ப் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் த நியூ லேர்னிங், நோட் பண்ணி வச்சுங்க. நாலாவது பாருங்கள், இது மிகவும் ஆபத்தானதாக இருக்கலாம். ஓகேங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ஹிட்டு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து எதனா ஒரு ஸ்ப்ரே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கானது. ஓகேங்களா. ஸோ அது வந்து கீப் இன் சேஃப் பிளேஸ். ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து சேஃப் பிளேஸில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சேம் அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம பேசலாம். ஓகேங்களா. ஸோ இது மிகவும் ஆபத்தாக இருக்கலாம் அப்படின்னா இட் கேன் பி. ஓகேங்களா. இட் அப்படின்றது அது, கேன் பி அப்படின்னா இருக்கலாம். ஓகேங்களா. அது இருக்கலாம், வெரி டேஞ்சரஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஆபத்தானதாக இருக்கலாம். ஓகேங்களா. நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் பேசக்கூடிய அந்த ஒரு டோன் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம ஈஸியாக வந்து கான்செப்ட் பேசிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சாவது பாருங்கள், அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கலாம். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து எதனா ஹோம்ஒர்க் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே வந்து ஹோம்ஒர்க் வந்து கம்பல்சரி எழுதின்னு வர மாட்டாங்க. ஓகேங்களா. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஸோ 1 or 2 டைம்ஸ் சொல்லுவோம். ஸோ 3rd டைம் 4th டைம்ஸ் வந்து அந்த ஒரு இஷ்யூ வந்து ரிப்பீட் ஆகினே இருக்குன்னா அப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஜட்ஜ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து சோம்பேறியாக இருப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் இருக்கலாம் அப்படின்னா தே கேன் பி. ஓகேங்களா. அவர்கள் இருக்கலாம் எப்படி? சோம்பேறி அப்படின்றப்போ லேசி. ஓகேங்களா. தே கேன் பி சோம்பேறி. ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். நான் வந்து இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டு போகல. ஸோ என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியுமோ ஸோ அந்தளவுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த டாபிக் பற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கேன் பி மட்டும் கிடையாது. ஓகேங்களா. மேபி சொல்லலாம் பார்த்தீங்களா. ஸோ மேபி அப்படின்னா இருக்கலாம். மேபி வந்து இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சேம் அந்த பி அப்படின்றது வந்து சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸை சொல்லும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து சின்ன டாபிக். ஓகேங்களா. ஸோ அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்றத அதை விட்டு தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஆறாவது பாருங்கள், சில நேரங்களில் அவன் மரியாதை இல்லாமல் நடக்கலாம். சொல்லும் பார்த்தீங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து எப்பவுமே வந்து நம்ம ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அவன் மரியாதை இல்லாமல் நடக்கலாம். அது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹி கேன் பி ரூட் சம்டைம்ஸ். ஓகேங்களா. சில நேரங்களே அப்படின்றப்போ சம்டைம்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் கம்பல்சரி இதை வந்து நம்ம பேசுவோம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இதை நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஹி கேன் பி அப்படின்றப்போ அவன் இருக்கலாம். ரூட் அப்படின்னா கொஞ்சம் மரியாதை இல்லாமல். ஓகேங்களா. சம்டைம்ஸ். ஓகேங்களா. சில தமிழ்ஸில் வந்து அவன் வந்து மரியாதை இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸ் தான் சொல்லுது. ஏன்னா அவன் தான் வந்து கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறான். ஓகேங்களா. ஏழாவது பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். ஓகேங்களா.
சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயோ மார்க்கெட் போகிறோம். ஸோ அங்கே வந்து நிறைய திங்ஸ் வாங்கணும். அப்போ நம்ம வந்து தனியாக போகிறோம். ஓகேங்களா. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம், ஸோ என்னை கூட்டின்னு போ, நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் நான் தூக்கின்னு வரதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி இந்த சென்டென்ஸ் வந்து ஈஸியாக பேசலாம். ஓகேங்களா. வி கேன் பி அப்படின்றப்போ நாங்கள் இருக்கலாம் ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி கேன் பி அப்படின்றது வந்து நாங்கள் இருக்கலாம் ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், என்னை வந்து கூட்டின்னு போங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ இது வரைக்கும் வந்து 7 பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இது வந்து கேன் பி ப்ளஸ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நவுன் வச்சு எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை 7ல் வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ரீப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட் இருந்தாலும் ஓகேங்களா ஆஸ்க் டு மீ ஓப்பன்லி. ஓகேங்களா. ஸோ ஐ வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா. ஸோ 8வது பாருங்கள். ஸோ அவள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம். அப்போ இங்கே வந்து ஆசிரியர் அப்படின்றது வந்து ஒரு நவுனாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு கேன் பி இருக்கணும், ப்ளஸ் நவுன். போனதில் வந்து அட்ஜெக்டிவ் பார்த்தோம். ஸோ இது வந்து நவுன். ஓகேங்களா. ஸோ அவள் ஒரு டீச்சராக இருக்கலாம், நம்ம கம்பல்சரி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதனா ஒரு டவுட்டுன்னு சொல்லிவிட்டு யாருக்கிட்டேனா கேட்குறோம். ஸோ அவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணலாம், ஆனால் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவங்கள பார்த்து கேட்போம். ஸோ இதை பற்றி எனக்கு தெரியல, ஸோ இதை கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சூப்பராக தராங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு டீச்சராக தான் இருக்கணும், இவங்க வந்து நல்லா வந்து இந்த டீப்பாக வந்து ஒரு டவுட் கேட்டாவே சொல்லித்தராங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷி கேன் பி அ டீச்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஷி கேன் பி அப்படின்றது வந்து அவள் இருக்கலாம். எப்படி இருக்கலாம், ஒரு டீச்சராக அப்படின்றப்போ ஷி கேன் பி அ டீச்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ அவள் ஒரு டீச்சர். இது டீச்சர் அப்படின்றது வந்து ஒரு கவுண்டபிள் நவுன், எதை நம்மளால் என்ன முடியுமோ ஸோ அதனால் வந்து அங்கே அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு நவுனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் வியூவர்ஸ் தெரியும், நான் நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். நவுன் அப்படின்றது வந்து உலகத்தில் இருக்க எல்லா பொருளுமே வந்து நவுன் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து பேர் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து நவுன் தான். அதில் வந்து நம்ம வந்து கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் 2 வச்சுருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. சின்ன பொருளை கூட பேர் இருந்ததுன்னா அது ஒரு நவுன். ஓகேங்களா. ஸோ நவுன் வந்து எப்பவுமே வந்து ஆஃப்டர் வெர்புக்கு அப்புறம் வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் த நவுன். ஓகேங்களா. ஸோ 9th பாருங்கள். அவர்கள் திருடர்களாக இருக்கலாம். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க லுக்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ அவங்க வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அவங்கள பார்க்குறப்பே. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு திருடனாக இருக்க முடியும். ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா தே கேன் பி தீவ்ஸ். ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தீஃப் அப்படின்றது வந்து திருடன். அப்போது அது வந்து ஒத்தராக சொல்லும். ஸோ இங்கே வந்து அவர்கள் அப்படின்றப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போ நம்ம போடக்கூடிய நவுனும் வந்து ப்ளூரல் நவுன் போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நம்ம இங்கே வந்து தீவ்ஸ் அப்படின்றது வந்து அது தீஃப் அப்படின்றது வந்து சிங்குலர், அதோட ப்ளூரல் பார்த்தீங்கன்னா தீவ்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போது தே கேன் பி தீவ்ஸ். அவர்கள் வந்து திருடர்களாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம கேனில் படிக்கும் பொழுது ஏன் இருக்கலாம் அந்த லாம்லேயே அந்த டோன்லேயே ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் டே பை டே கான்வர்சேஷனில் வந்து ஸோ இருக்கலாம், வரலாம், போகலாம் அப்படி தான் நம்ம பேசணுமே தவிர ஸோ இருக்க முடியும் அது வந்து ரேர் கேஸ். ஏன்னா எல்லாருமே வந்து அந்தமாரி நம்ம பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10வது பாருங்கள். அவள் ஒரு பாடகியாக இருக்கலாம். சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அவள் ஒரு பாடகியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே மாட்டோம். கரெக்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவள் ஒரு பாடகியாக இருக்கலாம், ஏன்னா அவள் வந்து நல்லா பாடுறாங்க. சேம் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவள் வந்து ஒரு சிங்கராக இருக்கலாம். அந்த இடத்துல எப்படி சொல்கிறோம், சி கேன் பி அ சிங்கர். ஓகேங்களா. ஸோ இங்கே சிங்கர் அப்படின்றது வந்து ஒரு நவுனை குறிக்குது, அதுவும் வந்து அதை கவுண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ வந்து கவுண்டபிள் நவுனாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ நம்ம எல்லாமே வந்து டே பை டே கான்வர்சேஷனுக்கு தேவையான ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து இது ஒரு நவுனு, இது ஒரு அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா. நான் அந்தமாரி டீப் எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டவுட் வந்துடும். ஓகேங்களா. ஸோ நம்ம நார்மல் சென்டென்ஸ் எப்படி பேசுகிறோமோ ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கினே இருந்தோம்னா கம்பல்சரி நம்ம ஓப்பனாக நம்ம பேசும்பொழுது நம்ம வாயிலிருந்து அந்த ஒரு சென்டென்ஸ் வெளியே வந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 11வது பாருங்கள். அது கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருக்கேன். இதுவரை நம்ம சின்ன சின்ன சென்டென்ஸாக பார்த்தோம். ஸோ அதுலேருந்து ஒரு லென்த்தி சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். அவர்கள் மருத்துவர்களாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி தமிழில் உங்களுக்கு பைகாட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
நம்ம வுட் பி அப்படின்னு படிக்கும் பொழுது நான் சொன்னேன் ஓகேங்களா, ஃப்யூச்சர் இன் த ஃபாஸ்ட் ஓகேங்களா, நான் நினைத்தேன். ஸோ எங்கள் அம்மா வந்து சமைச்சிட்ருப்பாங்கன்னு நான் நினச்சேன் ஓகேங்களா. சேம் அந்த டோன்லேயே நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் அப்படின்றப்போ ஐ திங்க் தட் தே கேன் பி டாக்டர்ஸ் ஓகேங்களா. தே கேன் பி டாக்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து ப்ளூரல் ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துருக்கு. அதனால் வந்து நவுன் வந்து நம்ம வந்து ப்ளூரல் தான் போடணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் தட் அப்படின்னா நான் நினைக்கிறேன். தே கேன் பி டாக்டர்ஸ் அவர்கள் வந்து மருத்துவர்களாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து ஐ திங்க் அப்படின்றது வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய நீட் கிடையாது ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் வந்து கம்பல்சரி வந்து நான் நினைக்கிறேன், அவளை பார்த்தா டவுட்டாக இருக்குது சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி கேன் பி வச்சு நம்ம பேசணுமானா உங்களுக்கு வந்து உங்களோட லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் ஓகேங்களா. சரி 12வது பாருங்கள், என்னுடைய அப்பா குடிகாரராக இருக்கலாம் என்று என்னுடைய அம்மா நினைக்கிறார்கள் ஓகேங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் அப்பா வந்து தினமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வராரு அப்படின்னா, ஸோ அப்போ அம்மா வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஸோ நீ ஒரு குடிகாரன் தான், அதனால் வந்து தினமும் குடிச்சிட்டு தான் வர ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மை மதர் திங்க்ஸ் மை ஃபாதர் கேன் பி அ ஹெவி ட்ரிங்கர் ஓகேங்களா. குடிகாரன் அப்படின்றப்போ ரொம்ப குடிகாரனாக இருக்க ஓகேங்களா, ரொம்ப குடிகாரனாக மாறிட்டேன். அதுமாதிரி குடிகாரன் அப்படின்றப்போ ஒரு நவுனாக மாற்றி பேசும் பொழுது ஹெவி ட்ரிங்கர் ஓகேங்களா. ஸோ ட்ரிங்கர் அப்படின்றது வந்து குடிகாரன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மை மதர் திங்க்ஸ் தட் அப்படின்றப்போ மை மதர் திங்க்ஸ் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, மதர் அப்படின்றது வந்து சிங்குலரு சப்ஜெக்ட்டு, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால நம்ம வெர்பு கூட எஸ் சேர்க்குறோம் ஓகேங்களா. 13வது பாருங்கள், என்னுடைய பெற்றோர்கள் நான் ஒரு பைத்தியக்காரன் என்று நினைக்கிறார்கள் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எதுக்கு எந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் வந்து கம்பல்சரியாக அந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே வந்து கேன் பி வந்து ஒரு சூட்டபுளான ஒரு ஃப்ரேஸ் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரியான ரெகுலர் ஓகேங்களா எக்ஸாம்பிளெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து லைஃப்லாம் மறக்கவே மறக்காது ஓகேங்களா. எதுக்கு இந்த சென்டென்ஸ் நம்ம சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ சொன்னாலும் நீ புரிஞ்சிக்க மாட்டேறா, நீ வந்து ஒரு மென்டல் மாதிரி பண்ணுற ஓகேங்களா சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த கேன் பி அப்படின்றது, ஏன்னா அது அவனோட ஸ்டேட்டஸ், நீ வந்து மென்டலாக பண்ணுற அப்படின்றது வந்து அது அவனோட ஸ்டேட்டஸ். அப்போ வந்து நம்ம கேன் பி வச்சு பேசலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மை பேரண்ட்ஸ் திங்க் தட் ஐ கேன் பி அ கிரேசி பர்சன் ஓகேங்களா. கிரேசி அப்படின்னாலே போதும். ஸோ பர்சன் அப்படின்னு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் கிரேசி பர்சன் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இன்றைக்கி. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம வந்து கேன் பி அப்படின்றது வந்து சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸை மட்டும்தான் சொல்லும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவள் சோகமாக இருக்கிறாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டேட்டஸை சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்து அவள் வந்து எப்படி இருக்கா, அவர் வந்து ஒரு டாக்டராக இருக்காரா, அதுவும் அவரோட ஸ்டேட்டஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு டீச்சராக இருக்கேன் ஓகேங்களா. ஸோ அப்போ அது ஒரு ஸ்டேட்டஸ். ஆனால் இருக்கிறார் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து டைரக்ட் வர்பு போடலாம். ஸோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம இந்த கேன் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்மளோட தமிழில் சொல்லக்கூடிய அந்த ஒரு டோனை வச்சு தான். நான் வந்து டாக்டராக இருக்கேன் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஆமிசார் உள்ள இன்க்ளூட் ஆகிடும். அப்போ அவங்க வந்து நம்ம வந்து எந்த ஒரு மாடல் வர்ஸும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இருக்கலாம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம சொல்லும் பொழுது அங்கே வந்து உள்ள மாடல் வர்ப்ஸ் இன்க்ளூட் ஆகுது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்காக வந்து நம்ம எல்லா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஸோ 18வது ஹோம்ஒர்க் போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அவர்கள் சோர்வாக இருக்கலாம் சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் வந்து சோர்வாக இருக்கலாம். செகண்ட் வந்து அவள் ஒரு ஆங்கில ஆசிரியையாக இருக்கலாம் ஓகேங்களா. நான் ஒரு பொறுப்பில்லாதவனாக இருக்கலாம் என்று என்னுடைய அப்பா நினைக்கிறார் ஓகேங்களா. ஸோ இந்த பொறுப்பில்லாதவன் அப்படின்றது வந்து ஸோ யூஸ்லெஸ் பர்சன் ஓகேங்களா, யூஸ்லெஸ் ஃபெலோ. ஸோ அந்த மாதிரி நம்ம எதனா ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு நவுனாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அந்த 3 ஹோம்ஒர்க்கும் வந்து எனக்கு வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட நாலேஜை வந்து நான் ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ண முடியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து சூப்பராக கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்க வந்து ஈஸியாக வந்து சரி ஓகே நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம சேனல் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிங்க. நியூஸ் யாரானா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிங்க, அப்போ தான் வந்து யாருக்கான ஷேர் ஆகும் ஓகேங்க.